10 நிமிஷத்தில் உங்களால் ஒரு பேன் கார்டு வாங்க முடியும், அதுவும் ஃப்ரீயாக வாங்க முடியும். ஸோ அதுக்கான வழிமுறையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் www.incometaxindia.gov.in அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பேஜில் கீழே பாருங்கள் 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டாவதாக இருக்கிற லிங்க், அதாவது https.pan அப்படிங்கிற ஆரம்பிக்கிற அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு தகவல் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு போர்ட்டல் அப்படிங்கிற புது பேஜுக்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. ஸோ அந்த பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பேன் கார்டு சம்மந்தப்பட்டமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பேன் கார்டு வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது பேன் கார்டை வந்து புதுசாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு அந்த ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த ஆப்ஷன் வந்து இங்கே ஈஸியாக இருக்குது. ஸோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். ஸோ பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனுக்கா அல்லது என்ஆர்ஐக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினர் சிட்டிசன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் இருந்தால் உங்களோட பேன் கார்டோட ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அப்படின்னா அப்புறமேட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரிண்ட் பேன் கார்டு, அதாவது மறுபடியும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், அதாவது ரீப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது உங்களுடைய அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த பேன் கார்டு போர்ட்டல் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து நம்பலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து மேனுவலாகவும் எடுத்துக்கலாம், பேனாகவும் எடுத்துக்கலாம். இது 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி சென்னை, மும்பை, கல்கத்தா இந்த மாதிரி நிறையா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 அட்ரஸ் பக்கம். ஸோ அதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ, நீங்கள் தமிழ்நாடு இருந்தீங்கன்னா சென்னைக்கே அமைச்சிக்கலாம், அதுதான் உங்களுக்கு ஈஸி. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஸ்டேட்டோ நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த பேன் கார்டோட எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, புது பேன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு, இல்லைன்னா ரீஜென்ரேட் த ஆன்லைன் பேன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த பிளாங்க் பேன் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ 3 ஆப்ஷனில் இந்த மொதல் ஆப்ஷனை வந்து அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஃபிசிக்கல் மோடா இல்லை வந்து டிஜிட்டல் மோடா அப்படின்னு 2 மோடு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் மோடாக வேணும், அதாவது உங்களுக்கு கையில் வந்து பேன் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் மோடு பண்ணலாம். இல்லை எனக்கு பேன் கார்டெலாம் தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட்டு டிஜிட்டல் இருந்தாவே போதும் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மோடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆதார் மூலிமா ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் தெரிஞ்சால் மட்டுமே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து பேன் கார்டு வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் மூலிமா வேணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு உடனே வந்துடும். அதுக்கப்புறமேட்டு 2 விதமான ஆப்ஷன் காட்டுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்டு பேன் கார்டு அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா பேன் கார்டு மட்டும் போதும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கையிலேயே வேணும், அதாவது இப்போ பேன் கார்டோட அட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டிஜிட்டலாக ஃபோனில் இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரோடு அந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக அந்த பேன் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையுமே இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களோட பேன் வந்து அலாட் ஆகி நீங்கள் வரல அப்படின்னாலும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து பேனை வந்து வாங்கிக்கலாம். இல்லை இன்கேஸ் பேன் கார்டு தொலைஞ்சிச்சு அப்படின்னாலும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுக்கிட்டே மறுபடியும் நீங்கள் வந்து புது பேன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்துட்டே வரணும். அது என்ன மாதிரி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பேன் கார்டு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா நீங்கள் ஸ்ரீயா, ஸ்ரீமதியா இல்லை குமாரி அப்படிங்கிற மாதிரி அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய நேமை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ இவங்களோட ஃபுல் நேம், அதாவது பேன் கார்டில் இருக்கிற மாதிரி அந்த ஃபுல் நேம் வந்து இங்கே வந்து அடிச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேலாக இருந்தால் மேல்னு செலக்ட் பண்ணிக்கிங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்குங்க. அப்போ தான், ஏன்னா நம்ம ஆதார் கார்டு வச்சு தான் வந்து நம்ம இந்த பேன் அப்ளை பண்ணுறதுனால ஸோ இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் சரியாக கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து கொடுத்துக்குங்க. ஆதார் நம்பர் வந்து 2 முறை கொடுக்க சொல்லும். ஸோ 2 முறையும் கொடுத்துட்டு அதாவது ஒரு முறை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரீஎன்ட்ரி அப்படின்னு வந்து மறுபடியும் கேட்கும். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் அதே நம்பர் வந்து மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. ஸோ அடுத்தமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து அடுத்த இதுக்கு போயிடுவீங்க. அடுத்ததில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறமேட்டு ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, ஆதார் ப்ரூஃபு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், டோட்டலாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சது. நீங்கள் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளாரே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். 1/2 அன் ஹவர்லேயே உங்களுக்கு கையிலேயே வந்து உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இமீடியட்டாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா பேன் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏதேனும் கேள்வி சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.